You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிறந்தார்கள், எவ்வளோ பேர் பிறந்தாங்க. ஆனால் ஏசப்பாவுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அற்புதமானது. அதை பேசிக்கிட்டே இருக்கலாம். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை வேதத்தின் வாயிலாக வேத வசனங்களை படிக்கும்போது மிகவும் வியக்கத்தக்கது, தெளிவாகக்கூடியது, மகிழ்விக்கக்கூடியது. இப்படி அநேக நன்மைகளை அவருடைய வார்த்தையில் படிக்க முடியும். மரியாளுக்கு கிருபை கிடைத்தது என்று ஒரு செய்தி கொடுத்தேன். அந்த கிருபையின் வெளிப்பாடு, பரலோக வார்த்தைகள் அந்த பெண்மணிக்கு கிடைத்த உடனே அவருடைய மனது சிந்திக்க ஆரம்பித்தது. சிந்தனையின் வெளிப்பாடு என்ன என்பதை குறித்து கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இன்றைக்கு இன்னொரு வார்த்தை என்ன? 1 அதிகாரம் 38 வசனம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 38 வசனம் என்ன தெரியுமா? மரியாளின் அர்ப்பணித்தல். மரியாள் தன்னை முழுமையாக தெய்வீக திட்டத்திற்கு இணங்கி ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். தீமைக்காக இணங்கி அர்ப்பணித்தால் அல்ல, தன் வாழ்க்கையில் பல சவால்கள் இருந்தாலும், சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இருந்தாலும், அநேக கேள்விக்குறிகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏன் தெரியுமா? இப்பொழுது மரியாள் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறாங்க. தெளிவு பெற்றிருக்கு. அந்த தெளிவு தூதன் மூலமாய் அவ்வப்போது அவருடைய உணர்வுகளுக்கு ஏற்றபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம் பாருங்கள், 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தூதனுக்கு அடிமை அல்ல, யோசேப்புக்கு அடிமை அல்ல, வேறு பெற்றோருக்கு அடிமை அல்ல. இப்போ இந்த மரியாள் சொல்லுகிற அவள் நாவில், அவர்கள் வாயில் புறப்படுகிற அந்த வார்த்தையை பாருங்கள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஏன் ஆண்டவருக்கு அடிமைன்னா, இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இப்போ அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை சின்ன வயசு தானே. இப்போ அம்மான்னு பெரிய அளவில் நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். இந்த வேத பகுதியின் அந்த நாட்களில் பார்க்கும்போது ஒரு இளம் பெண்ணு தானே. அப்போ அந்த இளம்பெண் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவருக்கு அடிமை. இப்போ அவங்க உள்ளத்தில் அந்த தெய்வீகம் விதைக்கப்பட்டு விட்டது. பரலோக திட்டம் அறிவிக்கப்பட்டு விட்டது. தன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதுங்கிற தெளிவாக அவளுக்கு பதில் கிடைத்தது. இப்போ இனி அவங்க விலகி போக வேண்டியதோ தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தெளிவான செய்தி கேட்ட பின்பு அவர்கள் என்ன சொல்கிறாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை. உங்களுக்கும் அதுதான் சொல்கிறோம். ஆண்டவர் நம்மோட பேசி கொண்டு இருக்கிறார், நம்மோட பேசுகிறார். இன்னும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. அது என்ன, இது என்ன, அது எப்படி முடியும், அப்படியெல்லாம் இன்னும் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் தெளிவாய் பேசும்போது, அவர் வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்போது, நான் மனுஷனுக்கு அடிமை அல்ல. இவ்வளவு நாள் குடும்பத்துக்கு மற்றவங்களுக்கு அடிமையாக நான் இருந்தேன். ஆனால் இனி நான் ஆண்டவருக்கு தான் அடிமை என்ற வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது. அவர் சொல்கிறாங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நல்ல வார்த்தை. அந்த மரியாள் கேட்ட வார்த்தை பக்தியான வார்த்தை, தெளிவான வார்த்தை, பரிசுத்த வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தை. ஆகவே நான் அடிமை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ தூதனே, அந்த வார்த்தையின்படி ஆக கடவது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தூதன்
அவளிடத்திலிருந்து போயிட்டான். அப்போ தேவதூதன் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மரியாளை நோக்கி அனுப்பப்பட்டார்களோ அந்த தேவதூதன் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு, தன்னுடைய ஊழியத்தை முடிச்சிட்டு கடந்து போனதை பார்க்கிறோம். அப்போ இந்த மரியாளின் அர்ப்பணிப்புக்கு பிறகு ஒரு சில காரியத்தை நான் சொல்கிறேன். 1:40 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம் தெரியுமா? சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். அது என்ன திடீர்னு எலிசபெத்து வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, தூதனாலே முன்னாடி சொல்லப்பட்டது. தூதனாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போது என்ன தெரியுமா? வாழ்த்து பெற்றவள் வாழ்த்துகிறாள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற வார்த்தை இந்த பெண்மணிக்கு வந்த பிறகு இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியாளுக்கு சின்ன வயசு, எலிசபெத்துக்கு பெரிய வயசாயிடுச்சு. ஆனால் ஒரு சின்ன வயதுள்ள மரியாள் அதிக வயதுள்ள எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். காரணம், பரலோகத்திலிருந்து இளம் வயதுள்ள மரியாளுக்கு வாழ்த்துதல் கிடைத்தது, பரலோக வாழ்த்துதல். ஆனால் இப்போ மரியாள் எலிசபெத்தை ஒரு சின்ன இவள் மனுஷிகமாய் தெய்வீகத்தை வைத்து வாழ்த்துகிறாள். வாழ்த்து பெற்றவள் வாழ்த்துகிறார். 2வது 41ஆம் வசனம். இப்படி வாழ்த்துதல் சொல்லும்போது என்ன நடக்க தெரியுமா? பரலோக வல்லமை வெளிப்படுகிறது. வல்லமை பாருங்க, தெய்வீக காரியம் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. 41 எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது, மரியாள் பேசின வார்த்தை எலிசபெத் காதில் விழுது. வார்த்தை எலிசபெத் காதில் விழுது. என்ன நடக்குது? வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளுது. எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியுது? தெய்வீக காரியம். இதெல்லாம் நமக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. இருக்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு போகிறோம், அவ்வளவுதான். எல்லாம் தெய்வ காரியம். வயிற்றில் குழந்தை இருக்குது, 6 மாதம். சத்தம் கேட்குறது எலிசபெத் காதில், மரியாளுடைய வார்த்தை. ஆனால் எலிசபெத் வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிற்று. என்ன துள்ளிற்று? சந்தோஷம். அது அந்த யாருக்கு தெரியுது? மரியாளுக்கு தெரியல. எலிசபெத் சொல்கிறாங்க. அப்போ அங்கே சூழ்நிலையை பாருங்கள். அந்த வயிற்றில் துள்ளின உடனே எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வாழ்த்துதல் சொன்ன பெண்மணி யார்? பரலோக வாழ்த்துதல் பெற்று உனக்குள்ளே இருக்கக்கூடிய, நீ பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை கூட பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்போ ஆவியானுடைய அபிஷேகம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுன்னா ஒரு உன்னத பிரசன்னம், ஒரு நல்ல தேவ மகிமை, ஆவிக்குரிய உச்சகட்டம், மனுஷீகம் சுட்டரிக்கப்பட்டு தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. அடுத்த ஒரு வார்த்தை என்ன? 42 உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இணைந்த ஆசீர்வாதம். அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இங்கே ஏற்கனவே வாழ்த்துதல் சொன்னாங்க மரியாள் எலிசபெத்தை பார்த்து. ஆனால் இப்போ எலிசபெத் மூலமாக மரியாளுக்கு ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. அப்போ இதுக்கு முன்னாடி யார் இந்த வார்த்தையை உச்சரித்தார்கள்? 28ஆம் வசனத்தில் 28 ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே 42 ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று எலிசபெத் சொல்லுவதை பார்க்கிறோம். இணைந்த ஆசீர்வாதம்.
அது மட்டுமல்ல, அடுத்த வசனம், என் ஆண்டவுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாட்டின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அனுபவம் வெளிப்படுகிறது. என்ன அனுபவம்? இப்போ வாயை திறந்து சொல்கிறாங்க, மரியாளே, நீங்கள் வாழ்த்துதல் சொன்னீங்களே, இது வெறும் வார்த்தை இல்லை, நான் கேட்டேன், எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஒரு சந்தோஷம் எனக்கு வந்தது. என் வயிற்றில் இருக்கிற பிள்ளையினுடைய அசைவு வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் சாதாரண நபர் இல்லை, தேவனுடைய தாய் நீங்கள். என் ஆண்டவர் எந்த தேவன்? வார்த்தையாகிய தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க போகிறாரு. அந்த அவருடைய ஆண்டவருடைய தாயார் என்னிடத்துல வந்து பேசினது எனக்கு கிடைத்த பாக்கியம். நீங்கள் வாட்டின சத்தம் என் காதில் விழுந்தது, என் பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லி வாழ்த்துதல் சொல்லி குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். அப்போ எனக்கு அன்பானவர்களை இதிலிருந்து பாருங்கள், ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் கட் பண்ணுவீங்கள்ல, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது தேவ வார்த்தையை கேட்டு என்னென்ன கிடைக்குது பாருங்க. வல்லமை வெளிப்படும், வல்லமை, ஆசீர்வாதம் கடந்து வரும், ஆசீர்வாதம், அனுபவம், வித்தியாசமான அனுபவத்தை வெளிப்படுத்துகிற நிலைமை காணப்படும். நீங்கள் இதை நல்லா தியானிங்க. தேவன் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அர்ப்பணிச்சிருங்க ஆண்டவருக்கு. இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நிலையில் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.